நீங்க கூகுளில் போய் 50 வேர்ல்டு பெஸ்ட் டைரக்டர் லிஸ்ட்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 8th பிளேஸ்ல இவர் இருப்பாரு. அதே மாதிரி 10 இந்தியன் பெஸ்ட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாரு. இந்திய சினிமாவில் ரோபோ வச்சு எடுக்கப்பட்ட முதலாவது முழுமையான திரைப்படம் இவரோடது தான். அதுக்கப்புறம் தான் சங்கரோட எந்திரன் படம் வந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப எனக்கு மிகவும் பிடிச்ச படம், இன்ஸ்பைரிங்கான படம். எனக்கு கேட்டால் இன்புட்ஸ்லாம் நான் சீன்ஸ்லாம் சொல்லலை. இவருக்கு நான் லீனியர் பேட்டர்னில் கதை சொல்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தமிழில் வந்த துருவங்கள் 16, ஒரு கிரைம்கான கேள்விகள், அதுக்கான பல ஃப்ளாஷ்பேக் ட்விஸ்ட்னு நேரான பாதையில் போகாமல் ஒரு நான் லீனியர் ஃப்ளோவில் படம் போகும். இதை தான் நான் லீனியர் ஸ்டோரி பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஆனால் இதை 1999லேயே உபேந்திரா படத்தில் பண்ணியிருப்பார். இவரோட முதல் படத்தை காமெடியில் ஆரம்பித்து அதுக்கு அடுத்த படமே ஹாரரில் முடித்தார். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து ஓம்னு ஒரு கேங்ஸ்டர் மாஸ்டர் பீஸ் கொடுத்தாரு. அந்த படத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணாரு. நிஜ கேங்ஸ்டர்ஸையே அதில் நடிக்க வச்சாரு. இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் டைரக்டர்கள் இந்திய சினிமாவில் ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும். ஓம் அப்படின்னு சொல்லி சிவராஜ்குமார் வச்சு எடுத்திருப்பாங்க. எனக்கு எப்படி பாஷா அந்த மாதிரி 10 மடங்கு. இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆனால் இவரை பற்றி உண்மையாக தெரிஞ்சுக்கணும்னா அவரோட படைப்புகளை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். என்ன மாதிரி ஒரு டைரக்டருங்க அவர்.